السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏராபுல் ஜுமலி, வாசகங்களுக்கு ஏராப் வழங்குதல். வார்த்தை ஒவ்வொரு முஃப்ரதுக்கு ஒரு தனித்தனி வார்த்தைக்கு நாம் ஏராப் பார்த்திருப்போம். ஒரு வாசகத்திற்கு ஏராப் வழங்குதல் என்ற பாடத்தை கடந்த இரண்டு மூன்று பாடங்களாக அந்த பாடத்தை நாம் பார்த்து முடித்து விட்டோம். வாருங்கள், இப்பொழுது அந்த பாடத்திலே நாம் என்ன சொன்னோம், அதாவது எந்தெந்த வாசகங்களுக்கு ஏராப்பு இருக்கின்றது என்று பார்த்தோம். 7 வகையான வாசகங்களுக்கு ஏராப்பில் இடம் இருக்கின்றது என்று கண்டோம். என்ன அந்த 7 வகையான வாசகம்? அதாவது ஹபராக வரக்கூடிய வாசகம். அந்த ஹபராக வரக்கூடிய வாசகத்திற்கு ஏராபில் இடம் இருக்கின்றது. அதே போல மஃபூலாக வரக்கூடிய வாசகம், அந்த மஃபூலாக வரக்கூடிய ஒரு ஃபேலுக்கு மஃபூலாக வரக்கூடிய வாசகத்திற்கு ஏராபில் நசபுடைய இடம் இருக்கின்றது. ஹாலாக வரக்கூடிய ஒரு வாசகம், அப்படி ஹாலாக வரக்கூடிய ஒரு வாசகத்திற்கு ஏராபில் நசப் என்ற என்ன இருக்கின்றது, ஏராபில் இடம் இருக்கின்றது. அதே போல ஹைசூக்கு பின்னால் வரக்கூடிய இலாஃபத்தில் வரக்கூடிய வாசகம், அந்த வாசகத்திற்கு ஏராபில் ஜர்ருடைய இடம் இருக்கின்றது. அதே போல ஜஸ்ம் செய்யக்கூடிய ஷருத்துக்கு ஜவாபாக வரக்கூடிய வாசகம், அந்த ஜவாபில் ஃபா சேர்ந்திருந்தாலோ அல்லது இதா சேர்ந்திருந்தாலோ அந்த வாசகம் ஜஸ்முடைய இடம் இருக்கின்றது. அதே போல ஒரு வாசகம் சிஃபத்தாக வந்தால் அந்த சிஃபத்தாக வரக்கூடிய வாசகத்திற்கு ஏராபில் இடம் இருக்கின்றது. அதே போல ஒரு வாசகம் மாத்தூஃபாக வருகின்றது, அந்த எதன் மீது அத்துஃப் வைக்கின்றோமோ அந்த வாசகத்திற்கு ஏராபில் இடம் இருந்தால் இந்த வாசகத்திற்கும் ஏராபில் இடம் இருக்கின்றது. இப்போ இந்த வாசகத்திற்கு திஃபுல் முபத்ததா எல்குன்றது ஹபரு. இப்போ ஹபருக்கு ரஃபா என்ற இந்த வாசகத்துக்கு ரஃபா என்ற ஏராப் இருப்பதால் இதுக்கும் ரஃபா என்ற ஏராப் இடம் இருக்கின்றது. சரியா? அப்ப இந்த 7 வகையான வாசகங்களுக்கு தான் என்ன இருக்கு, ஏராபில் இடம் இருக்கின்றது என்று கண்டோம். இன்னும் 7 வகையான வாசகங்கள், அந்த 7 வகையான வாசகங்களுக்கு இடம் இல்லை என்று கண்டோம். அதாவது ஒரு கலாம் பேச்சின் ஆரம்பத்தில் வரக்கூடிய முபத்ததா ஹபர், அப்படி ஒரு பேச்சின் ஆரம்பத்தில் வரக்கூடிய முபத்ததா ஹபர், அந்த பேச்சுக்கு அந்த முபத்ததா ஹபர் வாசகத்திற்கு என்ன இல்லை, அந்த வாசகத்திற்கு ஏராபின் இடம் இல்லை என்று கண்டோம். மௌசூல், அதுக்கு பிறகு சிலாவாக வரக்கூடிய வாசகத்திற்கு ஏராபில் இடம் இல்லை என்று கண்டோம். அதே போல முஃபஸ்ஸிரத், இந்த நஃப்ஸக இதுக்கு நடுவுல ஒரு முஃபஸ்ஸிரத் ஒரு ஃபேல் போக்கப்பட்டிருக்கு. இந்த போக்கப்பட்ட ஹல்லாவுக்கும் நஃப்ஸாவுக்கும் நடுவுல ஒரு ஃபேல் போக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபேல் என்னவென்று இந்த ஹத்தத்தஹா விளக்கின்றது. அப்ப இந்த மாதிரி விளக்கி வரக்கூடிய, போக்கப்பட்டதை விளக்கி வரக்கூடிய அந்த ஜும்லாவிற்கு என்ன இல்லை, ஏராபில் இடம் இல்லை என்று கண்டோம். அதே போல ஒரு முபத்ததா ஹபருக்கு நடுவில் வரக்கூடிய, இல்லாட்டி 2 வாசகத்திற்கு, அதாவது தொடர்புடைய 2 வாசகத்துக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு வாசகம் ஜும்லா முஅத்தரிலா என்பார்கள். அந்த ஜும்லா முஅத்தரிலாவுக்கு ஏராபில் இடம் இல்லை என்று கண்டோம். அதே போல கஸ்முக்கு ஜவாபில் வரக்கூடிய அந்த ஜும்லாவிற்கும் ஏராபில் இடமில்லை என்று கண்டோம். அதே போல ஜிஸ்மு செய்யாத ஷர்த்துக்கு ஜவாபாக வந்தால் அந்த வாசகத்திற்கு ஏராபில் இடமில்லை என்று கண்டோம். அல்லது ஜிஸ்மு செய்யும் ஆனால் ஜவாபில் ஃபா சேரவில்லை என்றால் அதற்கும் ஏராபில் இடமில்லை என்று கண்டோம். கடைசியாக நாம் அத்துஃப் வைக்கும் பொழுது அந்த எதில் அத்துஃப் வைத்தோமோ அந்த ஜும்லாவுக்கு ஏராபில் இடமில்லை என்றால் இதற்கும் என்னது அத்துஃபுக்கும் எனக்கு கிடையாது, அந்த ஜும்லாவுக்கும் ஏராபில் இடம் இல்லை என்று கண்டோம். இதுவும் 7, அதுவும் 7, என்ன மொத்தம் முழுமையாக ஜும்லாவுக்கு எந்த ஜும்லாவுக்குள்ள ஏராப் உள்ளது, எதுக்கெல்லாம் இல்லை என்று தெளிவாக கண்டோம். வாருங்கள், இப்போ தொடர்ந்து பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம், கேள்வி பதில்களை நமூது எல்லாத்தையும் காண்போம். வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் முதல் பயிற்சியை முழுமையாக முடித்திருந்தோம். வாருங்கள், இப்பொழுது பயிற்சி நம்பர் 2 நாம்
காண இருக்கின்றோம். இப்போ பயிற்சி நம்பர் 2ல என்ன சொல்றாங்க? முன்னாடி சொன்ன அதே தான். முதல் பயிற்சியில என்ன கேள்வி கேட்டாங்களோ அதே தான் இதுலயும் கேட்கிறாங்க. பாருங்க. மையிஸ் ஃபில் இபாரத்தில் ஆத்தியத்தை பின்வரும் வசனத்திலே வேறுபடுத்து அல் ஜுமல் அல்லதி லஹா மஹல்லு மினல் இஅராபி மினல் ஜுமல் இல்லதி லா மஹல்ல லஹா மினல் இஅராபி. எந்த எதற்கு இடம் இல்லையோ, எந்த வாசகங்களுக்கு ஏராபிலிருந்து இடம் இல்லையோ அத்தகைய வாசகங்களிலிருந்து எந்த வாசகங்களுக்கு ஏராபிலிருந்து இடம் இருக்கின்றதோ அத்தகைய வாசகங்களை பின்வரும் வசனத்திலே வேறுபடுத்து. இப்ப எதற்கு ஏராபில் இடம் இல்லையோ அந்த வாசகங்களை, எதற்கு ஏராபில் இடம் இருக்கின்றதோ அந்த வாசகங்களையும் வேறுபடுத்து பின்வரும் வசனத்துல. ஒபையினில் அஸ்பாப, இன்னும் காரணங்களை விளக்கு. அப்புறம் ஏன் இது ஏராப் இருக்கு, இதுக்கு ஏன் ஏராப் இல்லைன்ற காரணத்தையும் நம்ம என்ன செய்யணும், விளக்கணுமா? இப்ப இது 3 லைன் தான், ஆனா இதுக்குள்ள நிறைய இருக்குது. சரியா? அப்ப இது வந்து அஸ்மா இமாம் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அராபி, ஒரு கிராமத்து அரபி வந்து ஒருத்தவங்களுக்கு உபதேசம் செய்யறாங்க. அதை இவங்க கேட்டு அதை என்ன செய்யறாங்க, அவங்க அந்த உபதேசத்தை நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அப்ப என்ன உபதேசம்னா, ஆஹ் அந்த மனிதனுக்கு அந்த கிராமத்து அரபி என்ன உபதேசம் செய்யறாங்கன்னா, இந்த பேரு உன்கிட்ட அவன் சிரிச்சு பேசுறாப்புல, உன்கிட்ட என்ன செய்யறாப்புல, நல்லா சிரிச்சு பேசுறாப்புல. சரியா? ஆனா உன் மேல என்ன இல்லை அவருக்கு, ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இல்லை. ஓகேவா? அதே போல உன் பக்கம் என்னது இறக்கம் இருக்கிற மாதிரி காட்டுறாப்புல, ஆனா உள்ளுக்குள்ள ஃபுல்லா வஞ்சகம் வச்சுதான் நடக்கிறாப்புல. சரியா? அதனால நீ என்ன செய்ய, வெளிப்படையா பார்க்கும் பொழுது நீ நல்லா பழகு. ஆனா உன் மனசுக்குள்ள அவர் மேல என்ன செஞ்சிடாத, ஒரு நண்பனாக ஆக்கிக்காத. சரியா? அதாவது உன்கிட்ட பழகுறாப்புல, நல்லா பழகுறாருன்னு நினைக்காத. ஆனா உள்ளுக்குள்ள ஃபுல்லா அவர்கிட்ட வஞ்சகம் இருக்கு. அதனால அது பார்த்து ஏமாந்து அவரை ஒரு நண்பனா ஏத்துக்காத அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரா, ஒருத்தவருக்கு அந்த கிராமத்து அரபி உபதேசம் செய்யறாரா. இப்ப சுருக்கமா என்னது, உன்கிட்ட ஒருத்தவர் பழகுறாரு, அந்த பழகுறவரு உண்மையா பழகல, அவர் மனசு ஃபுல்லா வஞ்சகம் தான் இருக்குது. அதனால அவரை நீ உன் நண்பனா எடுத்துக்காத. உன் மனசுல அவர் ஒரு நண்பன் நினைச்சிடாத. வெளியே நீ பழகிக்கோ, அவர் எப்படி நடிக்கிறாரோ அதே போல நீயும் என்ன செய்ய, நண்பன் போல பழகிக்கோ. ஆனா நீ மனசுக்குள்ள ஒரு நண்பனா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி உபதேசம் செய்யறாங்க. அதான் சொல்றாங்க. காலல் அஸ்மஇ கூறுகிறார்கள், சமீஅத்து அராபியன் யஹீது ரஜுலன். ஆஹ் நான் கேட்டேன், ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நிலையில் ஒரு கிராமத்து அரபி சொல்ல நான் சொல்ல யகூலு, அவர் சொல்லக்கூடிய நிலையில், ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்பவராக அவர் சொல்லக்கூடிய நிலையில் ஆராபியிடம் நான் கேட்டேன். அப்ப என்ன சொல்றாரு, இன்ன புலானன் நிச்சயமாக இன்னார், இந்த மனிதர் இன் லஹிக இலைக்க, உன் பக்கம் அவர் சிரித்தார் என்றார், சிரித்த போதிலும். சரியா? இன் லஹிக இலைக்க, உன் பக்கம் அவர் புன்னகைத்த போதிலும், ஃபைன்னஹு நிச்சயமாக அவர் யல்ஹகு மின்க, ஆஹ் உன்னிலிருந்து அவர் கேலி செய்கிறார். நிச்சயமாக அவர் உன்னிலிருந்து என்ன செய்கிறார், கேலி செய்கிறார். கேலி செய்துதான் சிரிக்கிறார்னு அர்த்தம். சரியா? உன் பக்கம் அவர் சிரித்த போதிலும் நிச்சயமாக அவர் என்ன செய்கிறார், உன்னிலிருந்து கேலி செய்து அவர் சிரிக்கின்றார். சரியா? அப்ப உன்னை சிரிக்கிறாருன்னு பார்க்க முக்கியமா சிரிக்கிறாரு தான், ஆனா எந்த நோக்கத்துல சிரிக்கிறாரு, உன்னை கேலி செய்யறது மாதிரி என்ன செய்யறாரு, அவர் சிரிக்கிறார். وَلَئِنْ أَظْهَرَ الشَّفَقَةَ عَلَيْكَ, உன் மீது அவர் பரிவை இரக்கத்தை காட்டினாலும், இன்ன அகாரிபஹு, அவருடைய தேள்கள், அவருடைய தேள், அக்கரப்னா தேள், அகாரிப்னா தேள்கள், நிச்சயமாக அவருடைய தேள்கள் தஸ்ரி இலைக்க, உன் பக்கம் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அப்படின்னா அவருடைய தேள்கள் ஊர்ந்து வருதுன்னா அவருடைய தேள் கொத்தும். அதே மாதிரி என்னது, அவருடைய வஞ்சகம் என்ன செய்யுது, அது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்து அது ஒண்ணு தாக்குறதுக்கு ரெடியா இருக்குதுன்றாங்க. சரியா? அதான் அவர் ஒரு பக்கம் கருணையை வெளியே காட்டுறாரு, ஆனா அவர் உள்ளுக்கு இருக்கக்கூடிய வஞ்சகம் அது ஒரு பக்கம் ஊர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. சரியா? فَإِنْ لَمْ تَتَّخِذْهُ عَدُوًّا فِي عَلَانِيَتِكَ, சரி அவரை நான் இவ்வளவு சொல்றேன், அவர் மோசமானவர்னு சொல்றதுனால நீ என்ன செஞ்சிடாத, வெளியே விரோதியா ஆக்க முடியாட்டி, நான் இவ்வளவு சொல்லி நீ கேட்கல, அவரை தவிர்ந்துக்கோன்னு சொல்றேன், அவர் நல்லவர் இல்ல, அவன் கூட சேராதன்னு சொல்றேன், நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, அதை கேட்கவே மாட்டேங்கிற. சரி விடு, நீ என்ன செய்யல, கேட்கல, அவ கூட பழகு. ஆனா உன் மனசுல ஒரு நண்பனா அவர் எடுத்துக்காத. சரியா? இல்லம் தத்தகிதுஹு, அவரை நீ எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், அதுவன் ஃபி அலானியத்திக, உன்னுடைய வெளிப்படையிலே விரோதியாக அவரை நீ மனது விரோதியாக நீ எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், ஃபலா தஜ்அல்ஹு, எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும்
ஃபலா தஜ்அல்ஹு, அந்த நபரை நீ ஆக்க வேண்டாம், சதீகக ஃபி சரீரத்திக, உனது உள்ளத்தில் உன்னுடைய நண்பனாக, உன்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய நண்பனாக அவரை நீ ஆக்க வேண்டாம். சரி, உன்னுடைய வெளிப்படையில நீ விரோதி ஆக்கவில்லை என்றாலும் சரி, உன் மனசுக்குள்ள நீ என்ன செஞ்சிடாத, ஒரு நண்பனா நீ எடுத்துக்காத அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப அந்த ஆராபி செஞ்சத உபதேசம் செஞ்சதை அஸ்மாயிமா நம்மளுக்கு எடுத்து காட்டுறாங்க. வாருங்கள், இந்த வாசகம் நிறைய வாசகம் இதுக்குள்ள இருக்கு. நம்ம ஒவ்வொரு வாசகமும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காலல் அஸ்மாயின் வந்துச்சுல. அப்ப இது ஒரு கலாமின் ஆரம்பத்துல வருது, வந்தாவே அதுக்கு என்ன இல்லை, ஏராப்ல இடம் இல்லைல்ல, லா மஹல்ல லஹு மினல் ஏராபி. ஏராபில் இருந்து அந்த வாசகத்திற்கு எந்த இடமும் இல்லை. அனஹா இப்திதா ஈயத்துன், ஏனென்றால் நிச்சயமாக இந்த வாசகமாகிறது இப்திதா ஈயத்துன், ஆரம்பத்தில் வரக்கூடிய வாசகமாகும். ஒரு கலாம் எவ்வளவு ஜும்லா, ஒரு கலாம் தான் நிறைய ஜும்லாக்கள் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோமோ அந்த ஜும்லா தான் இப்திதா ஈயா. அதுக்கு ஏராப்ல இடம் இல்லை. சமயத்து ஆராபியன்னு வந்துச்சுல, ஃபி மஹல்லி நஸ்பின், நஸ்புடைய இடத்துல இருக்கு. ஏன்னா கால அஸ்மாஇ இமாம் என்ன சொன்னாங்க, இதுதானே சொன்னாங்க. அப்ப காலன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட விஷயம் தான் மக்கூல் என்பார்கள். அந்த மக்கூல் மஃபூல் பிஹி என்ற அடிப்படையில் நசபு கொடுக்க வேண்டும். அப்ப இது மக்கூலாக இருக்கின்றது, அதனால் மஃபூலாக இருக்கின்றது, அதனால் இது நசபுடைய இடத்திலே இருக்கின்றது. ஏன்னஹ மக்கூலுல் கௌலி, ஏனென்றால் நிச்சயமாக இந்த வாசகம் ஜும்லா ஃபேலியாகிறது, கவுலின் சொல்லப்பட்ட விஷயமாகும். இந்த காலன்னு சொன்னாங்கல்ல, அது சொன்னது இதுதானே சொல்றாங்க. அப்ப இதான் மக்கூல், சொல்லப்பட்ட விஷயம். அப்ப இது மஃபூல் பிஹி என்ற அடிப்படையில் நசபுடைய இடத்திலே இருக்கின்றது. இது ரஜுலன் என்பது ஃபி மஹல்லி நஸ்பின், நஸ்புடைய இடத்துல இருக்கின்றது. ஏன் அராபியன் என்பதற்கு யஅது ரஜுலன் என்பது அது அராபி மௌசூஃப், யஅது ரஜுலன்றது சிஃபத்து. சிஃபத் என்ன செய்யும், தாபி, பின்தொடரும். அப்ப இது மத்துபு ஆன இதுக்கு நசபு கொடுத்ததுனால் இந்த ஜும்லாவுக்கும் என்னது, ஜும்லா ஃபேலியாவுக்கும் நசபு. ஓகேவா? அதனால் என்னஹா சிஃபத்து, ஏனென்ற நிச்சயமா இந்த வாசகமாகிற சிஃபத், அரபி என்பதற்கு இது சிஃபத் ஆகும். அதனால அது பின்தொடரும். இப்ப இதான் நம்ம பாடத்துல பார்த்தோம், ஒரு சிஃபத்தாக வந்தால் அதுக்கு நசபு, அதுக்கு ஏராபில் இடம் இருக்கின்றது என்று. ஹுவ யகூலு, இது வந்து ஹால். இப்போ ஒரு வாசகம் ஹாலா வந்து அதுக்கு ஏராப்ல நசபுடைய இடம் இருக்கணும்ல. அவர் சொல்லக்கூடிய நிலையில், அந்த ஆராபி சொல்லக்கூடிய நிலையில் நான் கேட்டேன்னு சொன்னோம்ல. அப்ப ஃபி மஹல்லி நஸ்பின் என்னஹா ஹாலு, இது நசபுடைய இடத்துல இருக்கு. ஏனென்ற நிச்சயமாக அது ஹால். யாருடைய ஹால்? ஆராபி. ஆராபி என்பது துல்ஹால், அதோடைய அவங்களுடைய நிலைமையை தான் இது குறிக்குது. ஓகேவா? அப்புறம் பாருங்க, இன்ன ஃபுலான, நிச்சயமாக இன்னார் உன்னிடம் சிரித்து பேசினாலும் சொன்னோம்ல. இப்ப இன்ன ஃபுலான் என்பது ஃபி மஹலின் நஸ்பின், நஸ்புடைய இடத்துல இருக்கின்றது. ஏன் முன்னாடி சொன்ன மாதிரி தான், யகூலு வந்தா அவர் என்ன சொல்றாரோ அது மக்கூல், சொல்லப்பட்ட விஷயம், அது மஃபூல் பிஹி ஆகும். அப்ப யகூலுன்னு வந்திருக்கு. அப்ப என்ன சொன்னாரு, நிச்சயமாக இன்னார் சொல்லி அந்த பெரிய வாசகம் சொன்னார்ல, அதெல்லாம் ஃபுல்லா மக்கூல். மக்கூல் என்ற அடிப்படையில் இது என்னது, இன்ன ஃபுலான் என்பது மஃபூலாக பார்க்கப்படும். அது மஃபூல் என்றால் நசபுடைய இடம் இருக்கின்றது. ஃபி மஹல்லி நஸ்பின், நஸ்புடைய இடத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் நிச்சயமாக இன்ன ஃபுலான் என்ற இந்த மொத்த வாசகம் ஆகிறது மக்கூலுல் கௌலி, அது சொல்லி சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. அதனால் இதுக்கு நசபுடைய இடம் இருக்கின்றது மஃபூல் என்ற அடிப்படையில். ஃபைனஹு யல்ஹகு மின்க. அப்ப இது அப்ப இங்க பாருங்க, மேல ஷர்த்துக்கு ஜவாபா இந்த வாசகம் வச்சு என்ன ஷர்த்து படுத்தணும், மேல நம்ம பார்த்தோம்ல. இன் லஹிக இலைக்க ஃபஇன்னஹு யல்ஹகு மின்க. இன் லஹிக இலைக்கன்ற ஷர்த்து, அதுக்கு ஜவாப் தான் இது. அவர் உன் பக்கம் சிரித்தால் உன்னிலிருந்து கேலி செய்து சிரிப்பவராக தான் அவர் சிரிக்கிறார் அப்படின்னு சொன்னோம்ல. அப்ப அந்த சிரித்தால் அந்த ஷர்த்துக்கு இது ஜவாபு. ஜவாபுல ஃபா வந்திருக்கு, ஷர்த்துல இன் வந்திருக்கு. இப்போ ஜஸ்மு செய்யக்கூடிய இன் வந்து அது ஷர்த்து, ஜவாபுல ஃபா சேர்ந்து வந்தா அது ஜஸ்முடைய இடம் இருக்கணும்ல. அதான் ஃபி மஹல்லி ஜஸ்மின், இந்த ஜும்லா மொத்த ஜும்லாவும் ஜஸ்முடைய இடத்துல இருக்கின்றது. ஏன்னஹா, ஏனென்றால் நிச்சயமாக இந்த வாசகமாகிறது ஜவாபு ஷர்த்தின் ஜாசிமின் முக்தரினத்தின் பில் ஃபா, ஃபாவை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய ஜிஸ்ம செய்யக்கூடிய ஷரத்தின் பதிலாக வந்திருக்கு. இப்போ ஃபாவை கொண்டு இணைந்திருக்க ஜவாபுல, அதே போல ஜஸ்ம செய்யக்கூடிய ஷரத்துக்கு பதிலாக இருக்கு. பதிலில் வரக்கூடிய ஜும்லாவாக இருக்கின்றது. சரியா? பதில். அப்ப இது பதிலாக வரக்கூடிய ஜும்லா தான். ஓகேவா? எந்த இன்னு அது ஷர்த்து செய்யக்கூடிய, ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்து, ஃபாவும் சேர்ந்துருச்சு. அதனால ஜஸ்முடைய இடத்துல இந்த ஜும்லா இருக்கு. அதுக்கு பாருங்க, எல் ஹக்கு மின்கன்னு வந்துச்சுல. இந்த இன்னஹூக்கு ஆஹ் இஸ்மு இன்ன, ஹூ வந்து இஸ்மு இன்ன, இந்த எல்ஹக்கு மின்க இந்த ஜும்லா என்ன வந்திருக்கு, ஹபருக்கு ஹபர் இன்னவா வந்திருக்கு. அப்ப ஹபருடைய இடத்துல இந்த ஜும்லா வந்திருக்கு, அதனால ரஃபோடைய இடத்துல இருக்கு. எல்ஹக்கு மின்க என்பது ஃபி மஹல்லி ரஃப்இன், ரஃபோடைய இடத்துல இருக்கின்றது. ஏன்னா ஹபரு இன்ன, என்ன நிச்சயமாக அதுவாகிறது இந்த வாசகம் ஜும்லா ஃபேலி ஆகிறது, இன்னுடைய ஹபராக இருக்கின்றது. இந்த ஹூ வந்து இஸ்மு இன்ன, இந்த மொத்த வாசகமும் ஹபரு இன்ன, அதனால ரஃபோடைய இடத்துல இருக்கு. இன்ன அகாரிபஹுன்னு சொன்னோம், லா மஹல்ல லஹா மினல் இராபி, இராபில இருந்து இந்த வாசகத்துக்கு எந்த இடமும் இல்லை. அதாவது நம்ம பார்க்கும்போது சொன்னோம்ல மேல, என்ன சொன்னோம்,
அவர் உன் பக்கம் உன் மீது இரக்கத்தை வெளிக்காட்டினாலும் காரிபகுல் தஸ்ரீ இலைக்கு அவருடைய தேள்கள் உன் பக்கம் ஊர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னல, வஞ்சகத்தனம் உன் பக்கம் ஊர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னோம்ல. அப்ப ஷர்த்துக்கு ஜவாபாக வந்திருக்கிறது. இல்ல இன் அபுஹர ஷஃபகத்ன்ற ஷர்த்துக்கு காரிபகுல் ஜவாப். அப்ப இந்த அந்த இன் வந்திருக்கு, லாம் வந்து ஜவா கஸ்ம காட்டும். அதான் இன் போடலாங்க. என்ன போட்டாங்க? வல இன் என்று சொன்னார்கள். இந்த லாம் வந்து எதை காட்டும்? ஜவா கஸ்ம காட்டும். இப்ப கஸ்முடைய லாம் அது. அப்ப அந்த கஸ்முக்கு ஜவாபாக இது வந்திருக்கு. அதனால நாம் என்ன செய்யணும்? இந்த ஜவாபில் ஏராப்க்கு இடம் கொடுக்க முடியாது. கஸ்முக்கு ஜவாபாக வந்தால் அந்த ஜும்லாவுக்கு என்ன கிடையாது? ஏராபில் இடம் இல்லைன்னு நம்ம பார்த்தோம்ல. அந்த சொல்றாங்க லா மஹல்ல லஹா மினல் ஏராபி, ஏராபிலிருந்து இந்த வாசகத்திற்கு எந்த இடமும் இல்லை. ஏனஹா ஏனென்ற நிச்சயமாக இந்த வாசகமாகிறது ஜும்லத்து ஜவாபில் கஸ்மி, கஸ்முடைய ஜவாபில் வரக்கூடிய பதில் ஜும்லாவாகும். கஸ்முடைய பதிலில் வரக்கூடிய வாசகமாகும். இப்ப கஸ்முடைய பதில் இல்ல இன் அல்ஹர்ன்றது கஸ்மு, ஏன்னா அந்த லாம் கஸ்ம காட்டுது. அதனால அந்த இன் அல்ஹர்ன்ற அந்த எதுக்கு அந்த கஸ்முக்கு ஜவாபாக இது வருவதினால் இது என்னது? இதுக்கு இடம் இல்லை. கஸ்முக்கு ஜவாபா வந்தாவே அதுக்கு ஜும்லா, அந்த ஜும்லாவுக்கு இடம் இல்லை. நம்ம பொதுவாவே பார்த்துட்டோம். சரியா? தஸ்ரீ இலைக்க. அப்ப இன்னவுடைய ஹபர் இது, அதோடைய தேள்கள் ஆகிறது உன் பக்கம் ஊர்ந்து வருகின்றது சொன்னோம்ல. அப்ப இது இன்னவுடைய இஸ்மு இன்ன வந்து அகாரிப இஸ்மு இன்ன முலாஃபு, ஹூ வந்து முலாஃபிலிஹி. அப்ப ஹபர் இன்ன இது? இந்த மொத்த வாசகம் தான் என்னது? ஹபர் இன்ன ஃபி மஹல்லி ரஃபின், ரஃபோட இடத்துல இருக்கு. இன்னவுடைய ஹபருக்கு ரஃபா தானே, அதனால ரஃபோட இடத்துல இருக்கின்றது. ஏன்னா ஹபர் இன்ன என்னென்ற நிச்சயமாக தஸ்ரீலைக் என்ற வாசகமாகிறது இன்னவுடைய ஹபராக இருக்கின்றது. அதே போல ஃபலா தஜ் அல் ஹூம் சொன்னோம். அப்ப ஃபலா தஜ்அல்ஹு என்பது ஃபி மஹல்லி ஜஸ்மின், ஜஸ்முடைய இடத்திலே இருக்கின்றது. என்னது? எங்க அப்படி சொன்னோம்? இல்லம் தத்தஹித்ஹு அதுவன் ஃபி அலானியத்திக, உன்னுடைய வெளிப்படையில் அவனை விரோதியாக நீ எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அவனை ஆக்கிக் கொள்ளாதே, உன்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொள்ளாதே. அப்ப அந்த இல்லை என்றாலும் உன்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொள்ளாதேன்னு என்னது ஜவாபா சொன்னோம்ல. அப்ப அது இதுக்கு இது ஜவாபு இல்லம் தத்தஹிதுஹு. இன் ஷர்த்துல என்ன வருது? இன் வருது. அப்ப அது ஜஸ்மு செய்யும். அப்ப ஜஸ்மு செய்யறதுக்கு ஜவாபா ஃபலா தஜ்அல்ஹு, இந்த ஜவாப்லயும் ஃபா வந்துருச்சு. அப்ப ஷர்த்து செய்யக்கூடிய ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்து வந்துருச்சு. அதே போல ஜவாப்ல ஃபாவும் வந்துருச்சு. அதனால இது ஜஸ்முடைய இடத்துல இருக்குன்னு சொல்லணும். சரியா? நம்ம படிச்சிருக்கோம். ஷர்த்து ஜஸ்மு செய்யக்கூடியதா இருக்கணும், ஜவாப்ல ஃபாவோ அல்லது இதாவோ வரணும். இது வந்துட்டாவே என்னது? அந்த ஜவாப்ல இருக்கக்கூடிய ஜும்லாவுக்கு ஏராபுல இடம் இருக்குன்னு சொல்லணும். சரியா? அதனால இந்த இதுக்கு ஃபி மஹலி ஜஸ்மின், ஜஸ்முடைய இடத்துல இருக்கின்றது. ஏனென்றால் நிச்சயமாக இந்த வாசகமாகிறது லா தஜ்அல்ஹுன்ற இந்த வாசகமாகிறது ஜவாபுன் லி ஷர்த்தின் ஜாசிமின் முக்தரினத்தின் பில் ஃபாஇ, ஃபாவை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துக்கு பதிலாக இருக்கின்றது. இப்போ ஃபாவை கொண்டு ஜவாபுல ஃபாவை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்து இன்னு, அந்த இன்னுக்கு பதிலாக இந்த வாசகம் இருக்கின்றது. அதனால் இந்த வாசகம் ஜிஸ்முடைய இடத்திலே இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பயிற்சி நம்பர் 2 முழுமையாக முடித்து விட்டோம். இப்போ வாருங்கள், இப்போ பயிற்சி நம்பர் 3 நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போகின்றோம். பயிற்சி நம்பர் 3ல என்ன சொல்றாங்க பார்ப்போமா? ஃபி குல்லி மகானின் ஹாலின் ஜும்லத்தன் தாம்மதன், காலியான ஒவ்வொரு இடத்திலேயும் வை பரிபூர்ணமான வாசகத்தை வை. சும்ம பிறகு பையின் அலஹா மஹல்லும் மினல் இஅராபி அம்லா, பிறகு அந்த வாசகத்திற்கு ஏராபிலிருந்து இடம் இருக்கின்றதா அம்லா இல்லையா, ஏராபிலிருந்து இடம் இருக்கின்றதா இல்லையா என்பதை விளக்கு. ஒதுக்குறி சபப, இன்னும் காரணத்தை கூறு. இப்ப என்ன செய்யணும்னா, இந்த வாசகத்துக்கெல்லாம் ஒரு ஜும்லா வைக்கணுமா? ஒரு பரிபூர்ணமான ஜும்லா வச்சுட்டு அதுக்கு என்னது ஏராப்ல இடம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லணுமா. சொல்றது மட்டும் இல்ல, அது காரணத்தையும் சொல்லணுமா. ஏன் இருக்கு ஏன் இல்லைன்ற காரணத்தையும் நம்ம என்ன செய்யணுமா சொல்லணுமா. வாருங்கள், இப்ப பயிற்சி நம்பர் 3 நாம் காண்போம். இப்ப இங்க இருக்கு பாருங்க அதோடைய பதில். இப்ப பயிற்சி நம்பர் 3 என்ன சொல்றாங்க? பயிற்சி நம்பர் 3ல பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்வாலி தைக்க அத்தஹுமா, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ கட்டுப்பட்டால், நீ வழிபட்டால், ரலியா அன்க, உன்னை தொட்டும் அந்த 2 பெற்றோர்கள் பொருந்தி கொள்வார்கள். சரியா? அப்ப இங்க பாருங்க, வாலி தைக்கன்னு வந்திருக்கு, இன்னுக்கு அப்புறமா ஃபேல் தான் வரணும். சரியா? அப்ப வாலி தைக்கன்னு வந்திருக்கு. அத்த அத்த ஃபேல் நமீர் ஃபாயிலு, ஹுமா வந்து மஃபூலு. அப்ப வாலி தைக்கு எங்க எது மஃபூல்னா அப்ப இதோடைய ஃபேல் எங்க?
அப்படின்னா உள்ளுக்குள்ள போக்கப்பட்டிருக்கு. பக்கத்துல ஃபேல் தான் வரணும். அந்த ஃபேல் உள்ளுக்குள்ள போக்கப்பட்டிருக்கு. அந்த போக்கப்பட்ட ஃபேலுக்கு இந்த வாலிதைக்குன்றது மஃபூலு. இப்போ அந்த போக்கப்பட்ட ஃபேல் எதுன்றது எது அறிவிக்குது? பின்னாடி வந்த இந்த ஃபேல் அறிவிக்குது. அப்ப போக்கப்பட்ட ஃபேலை விளக்கக்கூடிய ஒரு ஃபேல் வந்தால் அந்த ஃபேலுக்கு ஏராபில் இடம் இல்லைன்னு படிச்சோம்ல. அப்ப அதுதான் லா மஹல்ல லஹ மினல் இஅராபி. இந்த அத்தாத்துஹுமா என்பதற்கு அந்த வாசகத்திற்கு ஏராபிலிருந்து இடம் இல்லை. காரணம் என்னஹ முஃபஸ்ஸிரத்துன், ஏனென்றால் இந்த வாசகமாகிறது விளக்கக்கூடியதாக இருக்கு. அந்த போக்கப்பட்ட ஃபேலை விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி விளக்குனா அதுக்கு ஏராபில் இடம் இல்லை, நம்ம படிச்சிருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ரெண்டாவது என்ன சொல்றாங்க? ஆஹ் இஸ்மரத்தின் நஹ்லத்துல்லதி கரஸ்தஹா. இங்க இருக்குல்ல, அஸ்மரத்தின் நஹ்லத்துல்லதி கரஸ்தஹா. அப்படின்னா என்னது? பேரிச்ச மரம், அல்லதி கரஸ்தஹா, அந்த பேரிச்ச மரத்தை ஆஹ் நீ நட்டி வைத்தாயே, அத்தகைய அந்த பேரிச்ச மரம் என்ன செய்து விட்டது? ஆஹ் காய் விட்டு விட்டது. காய், பழம் தந்து விட்டதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப நீ நட்டு வச்ச பேரிச்சம்பழம் பழம் தந்து விட்டது. லா மஹல்ல லஹா மினல் இஅராப். இஅராப்ல இருந்து அதுக்கு எந்த இடமும் இல்லை. இந்த கோடு போட்டிருக்கிறது மட்டும் கவனிக்கணும். ஏன் அல்லத்தி மௌசூலு, இது சிலாவா வந்திருக்கு. சிலாவுக்கு வரக்கூடிய ஜும்லாவுக்கு ஏராப்ல இடம் இல்லை. சரியா? அதனால என்னஹா சிலத்துல் மௌசூல், என்னென்ன நிச்சயமாக இந்த கரஸ்தஹா என்ற இந்த ஜும்லா இருக்கிறது அல்லவா, மௌசூலுடைய சிலாவாகும். மௌசூலோட சிலாவா இருந்தா அந்த ஜும்லாவுக்கு ஏராப்ல இடம் இல்லை. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, மூணாவது என்ன சொல்றாங்கன்னு. ஆஹ் காத சிதா எந்தகி, குளிர்காலம் முடிவடைய நெருங்கியது. அப்ப நெசப்புடைய இடத்துல இருக்கு. ஏன் காதை என்ன செய்யும்? ஹபருக்கு நெசப்பு செய்யும். ஃபி மஹல்லி நஸ்பின், நெசப்புடைய இடத்துல இருக்கு. ஏனென்றா நிச்சயமாக இந்த எந்தகி என்ற ஜும்லா ஃபேலியா ஆகிறது ஹபரு காத, காதவுடைய ஹபராக இருக்கின்றது. ஹபருக்கு நெசப்புடைய இடம் இருக்கின்றது. அதனால இந்த ஜும்லா நெசப்புடைய இடத்துல இருக்கின்றது. அப்ப குளிர்காலம் முடிய நெருங்கியது. நம்ம பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க? ஆஹ் இந்த இருக்கு பாருங்க, சமயத்தோ ஹதீபன் எபுகி, சொற்பொழிவாளர் அழுபவராக நான் கேட்டேன். ஓகேவா? அழுவக்கூடிய அந்த சொற்பொழிவாளரை நான் கேட்டேன். அப்ப எபுக்கின்றது சிஃபத்து. அப்ப அழுகிறாரே, அத்தகைய சொற்பொழிவாளரை நான் கேட்டேன் அர்த்தம். ஃபி மஹல்லி நஸ்மின், நசபுடைய இடத்துல இருக்கின்றது. என்னஹா சிஃபத்தும் லி மன்சூபின், நசபு செய்யப்பட்ட ஒரு வார்த்தைக்கு சிஃபத்தாக இந்த வாசகம் இருக்கின்றது. என்னென்ன நிச்சயமாக இந்த வாசகம் என்பது நசபு செய்யப்பட்ட இந்த ஹத்தீப் இருக்குல்ல, இதற்கு என்னவாக இருக்கு? சிஃபத்தாக இருக்கின்றது. அதனால ஏன் இது பின்தொடரும் யாராப்ல. அப்ப மௌசூஃபுக்கு நசப்னால இதுக்கும் நசபுடைய இடத்துல இருக்கு. சரியா? அழக்கூடிய அந்த சொற்பொழிவாளரை நான் கேட்டேன். சரியா? அப்புறம் பாருங்க, இங்க இருக்குல்ல, வஹப்டிக்கல் அஸ்துகன்ன. அப்ப உன்னுடைய உரிமையின் மீது சத்தியமாக, நிச்சயமாக நான் உண்மை பேசுவேன். அப்ப அஸ்துகன்னன்றது கஸ்முக்கு ஜவாபாக வந்திருக்கு. ஜவாபுக்கு ஏரப்ல இடம் இல்லை. நம்ம ஹலலஹம் ஏராபி, அந்த வாசகத்துக்கு ஏரப்ல இருந்து எந்த இடமும் இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக இந்த வாசகமாகிறது ஜும்லத்து ஜவாபில் கஸ்மி, ஒரு சத்தியத்திற்கு பதிலில் வரக்கூடிய வாசகமாக இருக்கின்றது. அப்ப கஸ்முடைய ஜவாப்ல வரக்கூடிய ஜும்லாவுக்கு ஏரப்ல இடம் இல்லைன்னு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க என்ன சொல்றாங்க? மத்தா என்கலி ஷிதா ஃபசௌஃப என்கதி உல் மத்தரு. எப்பொழுது குளிர்காலம் முடிவடையுமோ அப்பொழுது மழையும் துண்டித்துவிடும். குளிர்காலம் எப்பொழுது முடியுமோ மழையும் என்ன செய்துவிடும்? முடிந்துவிடும். ஃபசௌஃப என்கதியுல் மத்தரு. ஃபி மஹல்லி ஜஸ்மின், ஜஸ்முடைய இடத்துல இருக்கு. யா என்ன செய்யும்? யா மத்தா என்பது ஷர்த்து, ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்து. அதான் என் கல்வி சேர்த்து படிக்கிறதுனால எனக்கு அதிர்ஷ்டிதான்னு படிக்கிறோம். ஓகேவா? இல்லாட்டி என்கல் தான். அதாவது இன்கல்லா என்கதி என்று இருக்கும். அந்த யாவை போக்குவதை கொண்டுதான் ஜஸ்மு செஞ்சிருக்கோம். அப்ப இது என்ன செஞ்சிருக்கு? என்கதி தான். அந்த யாவை வரணும், அந்த யாவை போக்குவதை கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஜஸ்மு செஞ்சிருக்கோம். அப்ப மத்தா என்கல்வி, அப்ப ஜஸ்மு செஞ்சிருக்கா, அப்ப ஜஸ்மு செய்யக்கூடிய ஷரத்து வந்துருச்சு. அதே போல ஜவாப்ல ஃபா சேர்ந்துருச்சு. அதனால அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த ஜும்லா ஜஸ்முடைய இடத்துல இருக்கு. ஃபி மஹல்லி ஜஸ்மின், ஜஸ்முடைய இடத்துல இருக்கின்றது. ஏனென்றால் நிச்சயமாக அந்த வாசகமாகிறது ஜவாபுன் லிஷர்தின் ஜாசிமின் முக்தரினத்தின் பில் ஃபாஹி. அப்ப ஃபாவை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய, அதாவது எப்படி முக்தரினத்தன் பில் ஃபாஹி. அப்ப அப்படின்னா ஃபாவை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துக்கு பதிலாக இருக்கின்றது. அப்ப முகத்தரினத்தன்றது இந்த ஹாவுக்கு ஹாலா வைக்கணும். இப்போ ஃபாவை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துக்கு பதிலாக இந்த வாசகம் இருக்கின்றது. அதனால ஜஸ்முடைய இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, லஅல்லல் ஃபௌஸ, வெற்றி, லஅல்லல் ஃபௌஸ யுஹாலிஃபுனி. அப்ப வெற்றி எனக்கு சாதகமாக அமைய வேண்டுமே. சரியா? அப்ப இங்க என்னது? லஅல்ல, லஅல்லோட இஸ்முல் அல்ல, யுஹாலிஃபுனின்றது ஹபருல் அல்ல. அப்ப ஹபருல் அல்லவா இருந்தா அது என்னது? அது இது ரஃபவுடைய இடம் தானே.
எப்படி இன்னவுடைய ஹபருக்கு ரஃபாவோ அதே போல அதோடைய அஹ்வாத்து தான் இதுவும் அஹ்வாத்துல ஒண்ணு தானே. அதனால இதுவும் என்னது ஹபருக்கு ரஃபா செய்யும். ஃபி மஹாலி ரஃபின் ரஃபோட இடத்துல இருக்கின்றது என்னஹா என்னென்ற நிச்சயமாக இந்த யுஹாலிஃபுன்ற வாசகமாகிறது ஹபருல் அல்ல லல்லவுடைய ஹபர் ஆகும். சரியா? அதனால இது என்ன இடத்துல இருக்கு? ரஃபோட இடத்துல இருக்கிறது. அதுக்குமா பாருங்க இங்க என்ன சொல்றாங்க, லம்மா ஹமல் கைசு இஹ்லர்ரத்தில் அருளு. சரியா? மழை பொழிந்த பொழுது பூமி பசுமையாக மாறியது. அப்ப லம்மா என்பது ஜஸ்மு செய்யாத ஷர்த்து. ஜஸ்மு செய்யாத ஷரத்துனா அப்ப அதோடைய அதுல வரக்கூடிய ஜவாபுக்கு ஏராப்ல இடம் இல்லை. லா மஹல்ல லஹவல் ஏராபி அந்த வாசகத்திற்கு ஏராபில இருந்து எந்த இடமும் இல்லை. இந்த இஹ்லாரத்தில் அருள்ன்ற இந்த வாசகத்திற்கு ஏராப்ல இடம் இல்லை. ஏன்னா என்னன்றா நிச்சயமாகிறது ஜவாபு ஷரத்தின் வைரி ஜாஸ்மின் ஜஸ்மு செய்யாத ஒரு ஷர்த்துக்கு ஜவாபாக இருக்கின்றது. என்னென்றா நிச்சயமாக இந்த இஹ்லாரத்தில் அருள்ன்ற இந்த வாசகம் ஜஸ்மு செய்யாத ஒரு ஷர்த்துக்கு பதிலாக இருக்கு. அதனால ஏராப்ல அதுக்கு இடம் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க என்ன சொல்றாங்க, ஹாதா இதுவாகிறது யௌமுன் யுகாஃபஉல் முஜித்தூன உழைப்பவர்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும் நாளாக இருக்கின்றது. இதுவாகிறது உழைப்பவர்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும் நாளாக இருக்கின்றது. இப்ப யௌமுன் வரணும். சரியா? வெகுமதி அளிக்கப்படுமே அத்தகைய நாளாக இருக்கின்றது. அப்ப யௌமுன்றது மௌசூஃபு யுகாஃபுல் முஜித்தூன்ன்றது உழைப்பவர்களுக்கு வெகுமதி அளிக்கப்படுமே அத்தகைய நாள். அப்ப இது சிஃபத்து தானே. இந்த யௌம என்னது வர்ணிக்குதா? அப்ப யௌம் மௌசூஃபு இது சிஃபத்து. அதனால இது என்ன செய்யும்? மௌசூஃப பின்தொடரும். இதுக்கு ரஃபானால இந்த சிஃபத்துக்கும் ரஃபா. ஓகேவா? அப்ப ஏராப்ல பின்தொடரும்ல இது தாபியே தானே சிஃபத்து. ஃபி மஹல்லி ரஃபீன் ரஃபோட இடத்துல இருக்கு. யுகாஃபுல் முஜித்தூன்ற வாசகம் ரஃபோட இடத்துல இருக்கு. இல்லைன்னா சிஃபத்து லி மர்ஃபூன் ஏன்னா மர்ஃபூ ரஃபா செய்யப்பட்ட ஒரு மௌசூஃபுக்கு சிஃபத்தாக இருக்கின்றது. என்னென்ற நிச்சயமாக இந்த வாசகமாகிறது ரஃபா செய்யப்பட்டதற்கு சிஃபத்தாக இருக்கின்றது. அதனால ஏராப்ப பின்தொடரும். இதுக்கு ரஃபானால இதுக்கும் ரஃப. அதுக்கப்புறம் பாருங்க ஹாதிஹி ஹாதிஹி துஷ்பிஹு தாரி இதுவாகிறது என்ன செய்கின்றது, என்னுடைய வீட்டை போன்றவே என்னுடைய வீட்டுக்கு ஒப்பாகிறது. ஓகேவா? அப்ப இந்த இது என்ன செய்கின்றது, என்னுடைய வீட்டுக்கு ஒப்பாகின்றது என்று சொல்றோமா. அப்ப இந்த இடத்துல பாருங்க இது ஹபருடைய இடத்துல வந்திருக்கு. இதுவாகிறது முபுத்ததா படிச்சோமா, இந்த ஜும்லா ஃபேலியா ஹபராக படிச்சோம். அப்படிதானே? என்னோட வீட்டுக்கு ஒப்பாகிறது அப்படின்னு. ஓகேவா? அப்ப ஹபர்னா அதுக்கு ரஃபாவோட இடம் தானே. அப்ப ஃபி மஹாலி ரஃபைன் ரஃபோட இடத்துல இருக்கின்றது. ஏன்னா ஹபர் முபுத்ததை என்னென்ற நிச்சயமாக இந்த வாசகமாகிறது முக்ததாவுடைய ஹபர் ஆகும். அதனால முக்ததாவுடைய ஹபர் என்பதால் ரஃபோட இடத்துல இருக்கின்றது. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க என்ன சொல்றாங்க, இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இருக்கின்றது. வாருங்கள் பார்ப்போமா. அந்நீலு என்குசு ஒயஃபீது நைல் நதி என்பது குறைகிறது இன்னும் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அப்ப வாவு வச்சு அத்துஃப் வச்சிருக்கோம். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் இதை பார்க்கணும். நம்ம இதோட யாராவது தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி எதுல அத்துஃப் வச்சிருக்கோம்? என்கூசுல நம்ம அத்துஃப் வச்சிருக்கோம். அப்படிதானே? இப்போ என்கூசுக்கு யாராவது இடம் இருக்கு. ஏன் அன்னையிலும் முகுத்ததா என்கூசுன்றது ஃபேல் அமீர் ஃபாயிலு அதே போல மஹல் சபருடைய மஹல். அப்படிதானே? நீல் முகுத்ததான சபர் வரணும்ல. அப்ப இந்த ஜும்லா ஃபேலியா சபருடைய மஹல்ல இருக்கு. இப்ப ஹபர்னா அதுக்கு ரஃபா இருக்கு. அப்ப ரஃபோடைய இடத்துல இருக்கு. அப்ப இதுக்கு ரஃபா இருக்கிறனால இதுல அத்துஃப் வச்ச இதுக்கும் ஏராப்ல இடம் கிடைக்கும். இதுவும் ரஃபோடைய இடம். சரியா? அப்ப எதுல நம்ம அத்துஃப் வைக்கிறோமோ அதுக்கு ஏராப்ல இடம் இருந்துச்சுன்னா இதுக்கு ஏராப்ல இடம் கிடைக்கும். அப்ப இதுல ஏராப்ல ரஃபோடைய மஹல் இருக்கனால அதுல அத்துஃப் வச்ச இதுக்கும் என்ன இருக்கு? ஏராப்ல இடம் இருக்கு. அதான் சொல்றாங்க ஃபி மஹல்லி ரஃபீன் ரஃபோடைய இடத்துல இருக்கின்றது. இங்க தவறாக வந்துள்ளது. எப்படி படிக்கணும்னா அன்னஹா மஅதூஃபத்துன் என்னென்றா நிச்சயமாக இந்த வாசகமாகிறது மஅதூஃபத்துன் அத்தூஃப் செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அலா ஜும்லத்தின் ஒரு வாசகத்தின் மீது. இதுல இருந்து தான் தவறா இருக்கு. என்ன இருக்கணும்னா லஹா மஹல்லு மினல் இராபி அந்த வாசகத்திற்கு ஏராப்ல இருந்து இடம் இருக்கின்றதே அத்தகைய வாசகத்தின் மீது அத்துஃப் செய்யப்பட்டதா இருக்கும். அதனால இங்க தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி இருக்கு? ஏராபிலிருந்து அந்த வாசகத்திற்கு இடம் இருக்கின்றது அத்தகைய வாசகத்தின் மீது அத்துஃப் செய்யப்பட்டது. அப்ப என்குசு ஏராபிலிருந்து அதுக்கு என்ன இருக்கு? இடம் இருக்குது. அத்தகைய வார்த்தையின் மீது நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அத்துஃப் செஞ்சிருக்கோம். அதனால இதுக்கு ஏராப்ல இடம் இருக்கிறதுனால இதுக்கும் என்ன இருக்கு? அது அத்துஃப் வச்சனால இதுக்கும் ஏராப்ல இடம் இருக்கு. ஓகேவா? ஆஹ் அப்ப கடைசியானது பாருங்க என்ன சொல்றாங்க கடைசியா, தலாதி ஷம்சு அம்மல்லியா சூரியன் உதித்தது, அம்மல்லியா இன்னும் ஒளி பரவியது. சரியா? ஒளி பொதுவானதுன்னா எல்லா இடத்துலயும் பரவியதுன்னு அர்த்தம். ஏராபில இருந்து இந்த அம்மலியா என்ற வாசகத்திற்கு எந்த ஒரு இடமும் இல்லை. ஏன் எதுல அத்துஃப் வச்சோம்? தலாத்தி ஷம்சுல அத்துஃப் வச்சோம். இந்த தலாத்தி ஷம்சுக்கு ஏராபில இடம் இல்லை. இந்த ஜும்லாவுக்கு என்ன இல்லை? ஏராபில இடம் இல்லை. அதனால இதுக்கும் என்ன இல்லை? ஏராபில இடம் இல்லை. லியன்னஹா மஅதூஃபத்துன் அலா ஜும்லத்தின் லா மஹல்ல லஹா மினல் இராபி அந்த வாசகத்திற்கு ஏராபில இருந்து எந்த இடமும் இல்லையே அத்தகைய வாசகத்தின் மீது அத்துஃப் செய்யப்பட்டதாக இருக்கின்றது. என்னென்றால் நிச்சயமாக இந்த வாசகம் இருக்குல்ல அம்மல்தியான்ற வாசகம் ஏராபிலிருந்து இடமில்லாத ஒரு வாசகத்தின் மீது அத்துஃப் செய்யப்பட்டது.
அப்ப ஏறாப்புல இடம் இருந்துச்சு, அதுல அத்துஃப் வச்சா என்ன கிடைக்கும்? அதே இதுக்கு ரஃபானா இதுக்கும் ரஃபான்னு அதே ஏறாப்புடைய இடம் இதுக்கும் கிடைக்கும். ஆனா நம்ம அத்துஃப் வைக்கும் பொழுது இதுக்கு ஏறாப்புல இடம் இல்லாத பொழுது நம்ம அத்துஃப் வச்ச இந்த ஜும்லாவுக்கும் ஏறாப்புல இடம் கிடைக்காது. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம என்ன செய்வோம்? 2 பயிற்சி 3 பயிற்சிகளை முழுமையாக முடித்து விட்டோம். வாருங்கள் மீதமுள்ள பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.